மக்களே வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெங்களூர் HSR லேஅவுட்ல இருக்கக்கூடிய காக்கா டீ கஃபேல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கோம். இங்க வந்து ஷவர்மா பாத்தீங்கன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நைட் நேரம் ஏதாவது ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காக்கா டீ கஃபே தான் பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு. ஸோ இதோட அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷவர்மா பாத்தீங்கன்னா ஸ்பெஷலு. நம்மளே ஒரு ஷவர்மா பாத்தீங்கன்னா இதுல இப்போ மேக் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு மில்க் ஷேக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டு அப்படின்னு மேங்கோ மில்க் ஷேக் இருக்கும், அதுவும் ஸ்பெஷலா. வேற இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. பார்பிக்யூ ஃபிஷ் இருக்கு, சார்கோல் சிக்கன், இது மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இதுல ஷவர்மா செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஷவர்மா சேலஞ்ச் பண்ண போறோம். இன்னைக்கு ஷவர்மா சேலஞ்ச் என்னன்னா 5 நிமிஷத்துல 5 ஷவர்மா பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபினிஷ் பண்ணோம். அப்படி நான் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய், அதாவது 1K பாத்தீங்கன்னா எங்க அக்கா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கா. ஸோ எங்க அக்காவோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிட்டு காக்கா டீ கஃபேக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கேன். இந்த ஏரியால இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இப்போதான் டேஸ்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் ரோலெக்ஸ், கிட்டு மேங்கோ, அது மாதிரி எக்கச்சக்கமானது பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே டேஸ்ட் பண்ணல. நம்ம அப்படியே ஷவர்மா மேக் பண்றோம். அப்படியே நம்ம டேபிளுக்கு போறோம். சேலஞ்சு இதோட செய்ய போறோம். 5 நிமிஷத்துல 5 ஷவர்மா முடிச்சா 1000 rupees 1000 ரூபாய் பத்தி அப்படின்னா எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி 1000 ரூபாய் கிடைக்காது. எங்க அக்காவோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண வேணாம், ஃபினிஷ் பண்ண வேணாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியே மேக்கிங்க்கு போயிடலாம் ஷவர்மா. வாங்க மக்களே. இப்படி வச்சுட்டு காமிச்சிடவா? ஒன்று இது பண்ணுமா என்ன? கொஞ்ச நேரம் சூடு ஏறணுமோ அல்ஃபோன்ஸ்? ஆஹா, அரேபா. ஓகே, அப்படியே நம்ம தான் அதை ரோல் பண்ணுறோம். நம்மளே ரோல் பண்ணி நம்மளே சாப்பிட்றோம். பார்ப்போம். ஆஹா, இது வந்து பேக் நல்லாவே வரல. ஸோ அவர் பேக் பண்ணது பாருங்கள் எப்படி இருக்குது, நம்ம பேக் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஷவர்மா தான் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இதையும் நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்துப்போம். இது நான் மேக் பண்ண ஷவர்மா. ஸோ கேமராமேனுக்கு இது ஸ்பெஷலி டெடிகேட். ஸோ 5 ஷவர்மா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சேலஞ்சில் நம்ம சாப்பிட போகிறோம். பார்ப்போம் எத்தனை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. ஷவர்மா சேலஞ்ச் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. 5 ஷவர்மா பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ரோலெக்ஸு, ஸோ ரோலெக்ஸ் மில்க் ஷேக் தான், இது ரொம்பவே ஃபேமஸ் தான். ஸோ இதையும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஷவர்மா அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த ஷவர்மா சேலஞ்சில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா 1000 ரூபா எங்கள் அக்கா வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கா. நான் இந்த 5 ஷவர்மா முடித்தா எனக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா. ஸோ இந்த சேலஞ்சை நம்ம முடிப்போமா இல்லையா அப்படின்னு எனக்கே தெரியல. நான் ஒரு 2 ஷவர்மா 1 ஷவர்மா தான் சாப்பிட்ருக்கேன். ஒரே நேரத்தில் 5 ஷவர்மா சாப்பிட்டு நான் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி எங்கள் அக்காவோட சேலஞ்சை பார்த்திங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எப்படி மில்க் ஷேக் அப்படின்னா ரோலெக்ஸ்ன்றது நம்மளோட வெண்ணிலா மில்க் ஷேக் இருக்குது. அப்புறம் உள்ள கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. கிரேப்ஸ் வந்து பல்பி கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. பல்பியை பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸி ஆக்கி அதையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையும் நம்ம இந்த சேலஞ்சில் உள்ளே வச்சுப்போம். அப்படின்னா ஷவர்மா மட்டும் சாப்பிட முடியாது அப்படின்றனால ஸோ டைமரை ஆன் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்தில் 5 ஷவர்மாவை நம்ம முடிக்கிறோமா இல்லையா, அதில் எப்படி ஃபன் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கவா. அதை எப்படி ஓப்பன் பண்ண முடியாது, முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கவா. கல்லாட்டையா? ஓகே, கல்லாட்டை ஆடக்கூடாதான். ஸோ ரெடியாக இருக்கு டைமரு. ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிடுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. ஸ்டார்ட்டா? ஓகே, ஸ்டார்ட். ஒரு இது ஷவர்மா
இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. அதனால 1 நிமிஷம் ஆச்சு. 1000 ரூபாய் இருக்கும். நான் பார்த்துட்டே சாப்பிடுவோம். அப்படியே பாஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். 1000 ரூபாய் பார்த்துட்டே சாப்பிடுவோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இல்லையா? அவங்களாட்டி கண்டிப்பாக முடிக்க முடியுமான்னு தெரியல. பேப்பரை உரிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆயிரம் போல இருக்கு. இன்னும் 1 நிமிஷத்துல 2 இருக்கு. அது முடிச்சா தான் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் வின்னே பண்ண முடியும். 2 சவர்மா சாப்பிட்றதுக்கு பிச்சு போட்டேன் டேபிள். 3வது சவர்மா வர போயிட்டு இருக்கு. 1000 ரூபாயா சவர்மாவா? 1000 ரூபாயா சவர்மாவா? 1000 ரூபா தான். ஆஹா, 3 சவர்மா தான்ப்பா. அது கொஞ்சம் இருக்கு. இதுக்கு மேலே நம்மளால முடியாது. டைமர் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 செகண்ட் இருக்கு. 3 தடவை பார்ப்போம். 3 நாள் கம்ப்ளீட் பண்ணுவோம். டைமர் கான் முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷத்துல சரியா? 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2.25 சவர்மா தான் சாப்பிட்ருக்கோம். டைமர் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் எங்கள் அக்கா 5 நிமிஷத்துல 5 சவர்மா சாப்பிட்டா 1000 தான். பட் இந்த 1000 எங்கள் அக்காக்கே திரும்பி வச்சுட்டாங்க. அவங்களோட மணி எங்கள் அக்கா மணி எங்கள் அக்காக்கே போயிடுச்சு. ஸோ சேலஞ்சில் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ பட் இருந்தாலும் சவர்மாவை பற்றி சொன்னேன் அப்படின்னா உண்மையிலே சேலஞ்சுன்னு தான் வந்தோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சவர்மா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி சவர்மா கிளுன்னு கிழிச்சிருச்சு. அதனால தான் டப்புன்னு நான் 1 சவர்மா சாப்பிடுவேன், 1.5 சவர்மா. பட் இன்னைக்கு 3 சவர்மா ஃபுல்லாக 3மே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேலஞ்சை விட டேஸ்ட் உள்ள கடற்கடன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. அதனால வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் சவர்மா சேலஞ்சு. இந்த சவர்மா சேலஞ்சு முடிஞ்சிச்சு. ஸோ மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை சவர்மா சாப்பிடுவீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு எத்தனை சவர்மா சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற மக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட நண்பர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த கடைக்கு ஏன் காக்கா கஃபே அப்படின்னு பேர் வந்துச்சு, ஏன் இந்த நேம் வச்சிங்க, அதுக்கப்புறம் இங்கே ஸ்பெஷலில் இந்த பல்பி போட்டு எப்படி இந்த ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அண்ணன் கேட்போம். வாங்க ப்ரோ, கமான் ப்ரோ. யா ஹலோ, ஹாய் ப்ரோ, உட்காருங்க. உங்கள் நேம்? சனி. சனி. ஓகே,
ப்ரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக ஷாப் வச்சுருக்கீங்க இந்த ஏரியா? ஆல்மோஸ்ட் 4 years. 4 years. யா 4 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. உங்கள் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸ்பெஷல் இந்த இது சொன்னீங்க ரோலெக்ஸ்ன்றீங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரோலெக்ஸ்னா ஏதோ ஒன்று நினச்சிப்பாங்க, பட் இது ஒரு மில்க் ஷேக். ஸோ இதோட இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு ரோலெக்ஸ் அப்படின்ட்டு? நம்ம கொடுக்குற ஐட்டம்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக அதுக்கு தான் ரோலெக்ஸ் குவாலிட்டியாக இருக்குன்னா அந்த ரோலெக்ஸ்ன்ற பேர். சரி, உள்ளே இருக்க மிக்சிங் ஐட்டம் இது எல்லாமே எப்படி இது ஐடியா தோணுச்சு? இது டேஸ்ட் முன்னாடியே பார்த்துருக்குதா இல்லை உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த ரோலெக்ஸை பற்றி? நம்ம கொஞ்சம் பேர் அவ்வளோ தமிழ் புரியாது. ஓகே பரவாயில்ல சொல்லுங்க. புரிய மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் ஐட்டம் பண்ணி அதுக்கு எது எது நல்லா இருக்கு அதை டிசைட் பண்ணி செலக்ட் ஐட்டம்ஸ் மட்டும் மெனுவில் வச்சுக்கோங்க. சூப்பர். ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன், மேங்கோ கிட்டு. அதான் இங்கே ரொம்ப ஃபேமஸா மேங்கோ கிட்டு? நமக்கு மேங்கோ சீசன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது ரோலக்ஸ் எல்லா சீசன்லும் கிடைக்கும். இது எல்லா சீசன்லையும் கிடைக்கும். சரி, ஷவர்மா பற்றி என்ன சொல்லுவோம்? உங்கள் கடைக்கு வந்திருக்கேன். சரிங்க, 5 ஷவர்மா சாப்பிடணும்னு பார்த்தேன், பட் இல்லை 3 தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. என்ன சாப்பிடவே முடியல. நீங்கள் எத்தனை ஷவர்மா சாப்பிடுவீங்க? 4 பல்கா நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்க? 3 ஷவர்மா. நீங்களும் 3 தானா? சரி, சேலஞ்ச் வச்சா எத்தனை சாப்பிடுவீங்க? 5 ஷவர்மா. அது யார் அப்போ சேலஞ்சுக்கு இவரவே கூப்பிட்டுருக்கலாம் போல இருக்கே. இந்த ஷாப்போட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் இங்கே வரணும் அப்படின்னா மறக்க வெட்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணுங்க, லொக்கேஷனை பாருங்க, வந்து சாப்பிடுங்க. ஷவர்மா எப்படி இருந்துச்சுன்றத பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலெக்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.